ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத்கீதா. சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேன் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு பகவத்கீதை 5வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்தில் இருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் ஒரு சிறிய விஷயம். பகவத்கீதை 18வது அத்தியாயம் 71வது ஸ்லோகத்தில் பகவத்கீதையை யார் பயபக்தியுடன் இறைவன் மீது குற்றம் குறை காணாதவர்களாக இருந்து கொண்டு கேட்கிறார்களோ அவர்கள் செய்த பாவங்களிலெல்லாம் இருந்து விடுபடுகிறார்கள் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். பாவங்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு அதற்கு பிறகு பாவங்கள் இல்லாதவர்கள் அடையக்கூடிய உயர்ந்த உலகங்களை அவர்கள் அடைகிறார்கள் என்று கூறுகிறார். நாம் பாவங்கள் செய்வதால் தான் தோஷங்கள் ஏற்படுகின்றன அல்லவா? அந்த தோஷங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா விதமான முன்னேற்றத்திற்கும் தடையாக இருக்கிறது. ஆக பகவத்கீதையினால் தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் விலகி நமக்கு நன்மை கிடைக்கும் என்பது பகவானின் வாக்காகும். ஆகவே பயபக்தியுடன் இந்த பகவத்கீதையை கேட்டு மகிழ்வோம் என்று அடியேன் அனைவரிடமும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது 15வது ஸ்லோகத்தை பார்ப்போம். 5வது அத்தியாயம் கர்ம சந்நியாச யோகம். 15வது ஸ்லோகம். எங்கும் நிறைந்த பகவான் யாருடைய பாவச் செயலும் ஏற்பதில்லை, நல்ல செயல்களையும் ஏற்பதில்லை என்று கூறுகிறார். என்னடா கர்மயோகத்தில் யார் பகவானிடம் தன்னுடைய பாவ புண்ணியங்களை எல்லாம் கர்மங்களை அர்ப்பணிக்கும் பொழுது பாவ புண்ணியங்களை எல்லாம் யார் இறைவனிடத்தில் கொடுத்து விடுகிறார்களோ அவர்களுக்கு மறுஜென்மம் கிடையாது என்று கூறுகிறார். அப்படி இருக்கும் பொழுது இங்கே இப்படி கூறுகிறாரே என்றால் அதற்கு வித்தியாசம் இருக்கிறதுங்க. நாம் வாழ்நாள் முழுவதும் பாவங்களையும் செய்கிறோம், புண்ணியங்களையும் செய்கிறோம் அல்லவா? இரண்டையுமே நாம் செய்கிறோம். நமக்கு தெரிந்தும் தெரியாமல் பல பாவங்களை செய்கிறோம். அறிந்து நாம் பல புண்ணியங்களையும் நாம் செய்கிறோம். இரண்டுமே நாம் செய்கிறோம். நாம் என்ன நினைக்கலாம் என்றால், அவ்வளவுதானா? பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் இப்படித்தானே கூறுகிறார். அப்படின்னா சரி, நாம் இறக்கும் தருவாயில் நம்முடைய பாவ புண்ணியங்களை எல்லாம் இறைவனுக்கு கொடுத்து விடலாம் என்று ஒருவன் நினைத்தால் அது தவறு. ஏனென்றால் வாழ்க்கையில் ஒருவன் கர்மயோகத்தை கடைபிடித்து வாழ்ந்து அவன் இறக்கும் தருவாயில்தான் அவனுடைய பாவ புண்ணியங்கள் அழிந்து விடுகின்றன. எதனால்? கர்மயோகத்தின் பயனால் அழிந்து விடுகிறது. அதை விடுத்து நாம் வாழ்நாள் முழுவதும் நம் இஷ்டம் போல ஐம்புலன்களுக்கு கட்டுப்பட்டு ஆசை பற்று போன்ற எல்லா விஷயங்களுக்கும் அடிமையாகி வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்துவிட்டு கடைசியில் பாவ புண்ணியங்களை இறைவன் ஏற்பார் என்றால் கண்டிப்பாக ஏற்க மாட்டார். இதைத்தான் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். ஆனால் அஞ்ஞானத்தினால் ஞானம் மூடப்படுகிறது. இப்படிப்பட்ட அஞ்ஞானத்தினால் ஞானமானது மூடப்படுகிறது. அதனால் அஞ்ஞானிகளான எல்லா மனிதர்களும் மோகம் அடைகிறார்கள் என்று கூறுகிறார். அஞ்ஞானிகள் தான் மோகத்தை அடைகிறார்கள், ஞானம் பெற்றவர்கள் மோகத்தை விடுக்கிறார்கள் என்று கூறுகிறார். 16வது ஸ்லோகம். ஆனால் எவர்களுடைய அந்த அஞ்ஞானம் பரமாத்மாவினுடைய தத்துவ ஞானத்தினால் அளிக்கப்பட்டதோ, யார் அஞ்ஞானம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, இறைவனை பற்றி தேடுதலில் ஒருவன் ஈடுபடும் பொழுது அந்த தேடுதலின் விடையாக அவனுக்கு கிடைப்பது என்ன என்றால் அந்த தத்துவ ஞானம் அவனுக்கு கிடைக்கிறது. இறைவனுடைய தத்துவம் என்ன என்று விளங்குகிறது. அப்படிப்பட்ட அவர்களுடைய அந்த ஞானம் ஆதவன் போல என்றால் சூரியன் போல சச்சித் ஆனந்தமயமான பரமாத்மாவை பிரகாசிக்க செய்கிறது. அதாவது பரமாத்ம ஸ்வரூபத்தை கண்கூடாக காட்டி தருகிறது என்று அழகாக கூறுகிறார். இப்பொழுது 17வது ஸ்லோகம். எவர்களுடைய மனம் புத்தி பரமாத்மாவில் ஒன்றியிருக்கிறதோ, சச்சித் ஆனந்தமயமான பரமாத்மாவிடம் எவர்களுக்கு இடையறாத ஐக்கிய நிலை இருக்கிறதோ, பகவானை மட்டுமே சார்ந்திருக்கின்ற அத்தகைய மனிதர்கள் ஞானத்தினால் பாவம் அற்றவர்களாக ஆகி மீண்டும் திரும்பி வருதல் இல்லாத நிலையை, அதாவது பிறவா பெருநிலையை, பரமகதியை அடைகிறார்கள் என்று கூறுகிறார். 18வது ஸ்லோகம். தத்துவஞானிகள் கல்வியோடும் பணிவோடும் கூடிய பிராமணனிடமும் பசுவிடமும் யானையிடமும் நாயிடமும் சண்டாளனிடமும் கூட, சண்டாளன பிணம் எரிப்பவன் அல்லவா, அவர்களிடமும் கூட சமநோக்கு உடையவர்களே என்று கூறுகிறார்.
அப்படி என்றால் என்ன? ஏனென்றால் எல்லா மிருகங்களாகவும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, உயர்வு தாழ்வு என்பது எதுவுமே இல்லாமல் எல்லாருடைய மனதிற்குள்ளும் சூட்சுமமாக ஆன்மாவாக இருப்பவர் அந்த இறைவன்தான். அதை கண்டுகொண்டவர்கள் யாரையுமே அவதூறாக கீழ்த்தரமாக கண்டிப்பாக நினைக்க மாட்டார்கள். எல்லா அரசன் ஆனாலும் சரி, ஆண்டி ஆனாலும் சரி, இறைவனையுமே சமமாக பார்ப்பார்கள் என்று கூறுகிறார். எவர்களுடைய மனம் சமபான பாவனையில் உள்ளதோ, யாருடைய இந்த மனம் சமநோக்கில் உள்ளதோ, அவர்களால் உயிர் வாழும் பொழுதே சரீரத்தோடு உள்ள நிலையிலேயே அகில உலகமும் வெற்றி கொள்ளப்பட்டுள்ளது என்று அழகாக கூறுகிறார். ஏனெனில் சச்சித் ஆனந்தமயமான பரமாத்மாவான பரபிரம்மம் மாசு அற்றது, சமமானது. ஆகவே அவர்கள் சச்சித் ஆனந்தமயமான பிரம்மத்திலேயே நிலை பெற்றிருக்கிறார்கள் என்று கூறுகிறார். விருப்பமான பொருளை அடையும் பொழுது மகிழ்ச்சி அடையாமலும், விரும்பாததை அடையும் போது கலக்கமடையாமலும் இருக்கும் நிலைத்த மதியுடைய ஐயம் நீங்கிய பிரம்மஞானி சச்சித் அனந்தமயமான பரபிரம்ம பரமாத்மாவில் எப்பொழுதும் ஒன்றி இருக்கிறான் என்று கூறுகிறார். இப்படி எல்லா இடங்களிலும் சமநிலையில் பார்ப்பது எப்படி அழகாக மகாகவி பாரதியார் கூறுகிறார். காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா அல்லவா? அந்த காக்கை சிறகினில் உள்ள கரிய நிறத்தில் உன்னைத்தான் பார்க்கிறேன் என்று அழகாக கூறுகிறார். பார்க்கும் இடங்களில் எல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையா. அந்த செடி கொடிகள் பச்சை பயிர்கள் எல்லாவற்றிலும் இருக்கின்ற நிறமாக நீதான் எனக்கு காட்சியளிக்கிறாய் என்று கூறுகிறார். அதற்கு பிறகு கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா உந்தன் கீதம் இசைக்குதடா என்று கூறுகிறார். எல்லா இடங்களிலும் உன்னுடைய கீதம்தான் இசைத்து கொண்டிருக்கிறது என்று எல்லா அந்த அண்டசராசரங்களில் உள்ள எல்லா இடத்திலும் இறைவன் ஊன்றியிருப்பதை மிகவும் அழகாக பார்த்து அதை கவிதையாக எழுதுகிறார். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. எவ்வளவு அற்புதமான வரிகள் பார்த்தீர்கள், எவ்வளவு ஒரு அழகான வரிகள். தீக்குள்ள விரலை வைத்து அந்த தீபச் சுடரில் தொட்டு அந்த இறைவனையே தொட்டு பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அந்த மகாகவி பாரதிக்கு எழுந்திருக்கிறது பாருங்கள். அதை மிகவும் அழகாக கவிதையின் மூலம் எழுதியிருக்கிறார். தன்னுடைய அனுபவத்தை கூறியிருக்கிறார். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னையே தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா என்று இந்த தனக்கு முன்னால் இருக்கின்ற இந்த உலகனைத்திலும் வீற்றிருக்கும் பரபிரம்மத்தை அழகாக இந்த கவிதையில் கூறியிருக்கிறார். இப்படி இப்படித்தான் இதைத்தான் பகவத்கீதை இந்த ஸ்லோகமானது இந்த 5வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம் கூறுகிறது. இப்பொழுது 21வது ஸ்லோகம். வெளியிலுள்ள புலன்நுகர் பொருட்களில் பற்றற்ற மனமுடைய சாதகனுடைய உள்ளத்தில் தியானத்தினால் ஏற்படும் சாத்வீகமான எந்த சுகம் உள்ளதோ அதை பெறுகிறான் என்று கூறுகிறார். தியானத்தில் ஈடுபடும் பொழுது ஒருவனுடைய மனம் மிக்க அமைதியுடன் இறைவனையே நினைத்து கொண்டிருக்கிறது. அதே ஒரு அனுபவம் தான் அவன் நடந்து செல்லும் பொழுதும் உண்ணும் பொழுதும் எல்லா வேலைகளை செய்யும் பொழுதும் அனுபவிக்கிறான் என்று அழகாக கூறுகிறார். அதன் பிறகு சச்சித் ஆனந்தமயமான பரபிரம்ம பரமாத்மாவிடம் தியான யோகத்தினால் இரண்டர கலந்துவிட்ட அவன் அழியாத ஆனந்தத்தை அடைகிறான் என்று கூறுகிறார். புலன்களும் புலன்நுகர் பொருட்களும் ஒன்று சேரும் போது ஏற்படும் போகங்கள் அனைத்தும் உலகப்பற்று உடையவர்களுக்கு சுகமாக தோன்றிய பொழுதும். இப்பொழுது ஒரு புலன் என்றால் நம்முடைய வாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை நாம் பிரியமான உணவு உண்ணும் பொழுது அதை சுகமாகத்தான் இருக்கும். ஆனால் அது சாதாரண விஷயமாக இருந்தாலும் அவை நிச்சயமாக துக்கத்திற்கே காரணமாக உள்ளது. இது போலதான் எல்லாமே. இன்று உன்னுடையது, நாளை அது மற்றவருடையது என்று அழகாக கீதை கூறுகிறது அல்லவா? ஆரம்பமும் முடிவும் கொண்டவை. எல்லாவற்றிற்கும் ஆரம்பமும் இருக்கிறது, முடிவும் இருக்கிறது. இன்று உணவு உட்கொண்டாலும் மரணப்படுக்கையில் இருப்பவர்களால் அந்த எந்த உணவையும் அவர்களால் உண்ண முடியாத சூழ்நிலையானது ஏற்படத்தான் செய்கிறது அல்லவா? அதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகையினால் அர்ஜுனா, அறிவாளி அவற்றில் இன்புறுவதில்லை. இந்த ஞானத்தை பெற்றவன் எப்படி இன்புற முடியும் என்று கூறுகிறார். எந்த சாதகன் இம்மனித பிறவியிலேயே உடல் அழிவதற்கு முன்பே காமத்தினாலும் கோபத்தினாலும் உண்டாகின்ற எழுச்சியை
பொறுத்து கொள்வதற்கு திறன் பெற்று விட்டானோ அவன் அந்த மனிதனே யோகி, அவனே சுகம் பெற்றவன் அல்லவா. எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள். 24வது ஸ்லோகம். எவன் உறுதியுடன் தீர்மானம் செய்து கொண்டு ஆத்மாவிலேயே சுகம் காண்கிறானோ, ஆத்மாவிடமே இன்புற்றிருப்பானோ, அவ்விதமே எவன் ஆத்மாவிலேயே உள்ளளி பெற்றவனோ, சச்சித் ஆனந்தமயமான பிரம்மத்தில் ஒன்றி விட்டவனான அந்த இது யாரு? சாங்கிய யோகி அமைதி நிறைந்த பிரம்மத்தை அடைகிறான் என்று கூறுகிறார். எவர்களுடைய, அதாவது கர்மயோகி, சாங்கிய யோகி, இந்த இருவரை பற்றியுமே தனித்தனியாக விளக்கி கூறிக்கொண்டே வருகிறார் அல்லவா. எவர்களுடைய எல்லா பாவங்களும் அழிந்து விட்டனவோ, எவர்களுடைய எல்லா ஐயங்களும் ஞானத்தினால் தெளிவாகப்பட்டு விட்டனவோ, எவர் அனைத்து உயிரினங்களின் நலனிலும் ஈடுபாடு கொண்டவர்களோ, மேலும் எவர்களுடைய மனம் சஞ்சலமின்றி பரமாத்மாவிடமே நிலைத்துள்ளதோ, அந்த பிரம்மத்தை அறிந்தவர்கள் சச்சித் அனந்தமயமான நிர்குண நிராகார பரபிரம்ம பரமாத்மாவை அடைகிறார்கள் என்று கூறுகிறார். 26வது ஸ்லோகம். காம குரோதங்கள் விலகிய மனிதனை மனத்தை வசப்படுத்தி வெற்றி கொண்ட பரபிரம்ம பரமாத்மாவை நேரிடையாக அனுபவித்த ஞானிகளுடைய நாற்புறங்களிலும் அமைதியின் இருப்பிடமே பரபிரம்ம பரமாத்மாவே நிலைத்திருக்கிறார் என்று கூறுகிறார். இப்பொழுது தியானத்தை பற்றி கூறுகிறார். 27, 28வது ஸ்லோகங்களில் வெளி விஷய போகங்களை சிந்தியாமல் அவற்றை வெளியிலேயே தள்ளி கண்களை பார்வையின் இரு புருவங்களின் நடுவிலும் நாசியின் உள்ளே சஞ்சரிக்கின்ற பிராண அபான வாயுக்களை சமமாக்கி, அதாவது தியானத்தில் அமர்ந்து கொண்டு இறைவனையே நினைத்து அந்த தியான நிலையில் எப்படி அமர வேண்டுமோ அப்படி அமர்ந்து கொண்டு இரு கண்களை மூடிக்கொண்டு அதாவது கண்களின் அந்த பார்வையை இரு புருவங்களுக்கு நடுவில் வைத்து கொண்டு ஒருவன் தியான நிலையில் அமரும் பொழுது, நீண்ட நேரம் அமரும் பொழுது, ஆழ்நிலை தியானத்தில் ஒருவன் ஈடுபடும் பொழுது அவனுடைய பிராண அபான வாயுக்களுடைய அந்த வாயுக்கள் சமமாகி விடுகிறது. இது பிராண அபான வாயுக்கள் என்றால் ஒன்றும் இல்லைங்க, மூச்சு வெளியே விடுவது, உள்ளே இழுப்பது, இதுதான் பிராண அபான வாயுக்கள். இது சமமாகி அவர்களுடைய மூச்சு அந்த நிலையில் கண்டிப்பாக அந்த இடத்தில் நின்று விடுகிறது என்றுதான் கூறப்படுகிறது. இதை அடியேன் தியானம் செய்யும் பொழுது சில சமயங்களில் நன்றாக அனுபவித்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் முயற்சி செய்து விடாதீர்கள். இதை நன்றாக கற்றுக்கொண்டுதான் செய்ய வேண்டும். இவற்றை அடக்கி ஆசை, பயம், கோபம் இவற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்டு மோட்சத்தில் குறியுள்ள பரமாத்மாவையே சிந்தித்து கொண்டிருக்கின்ற முனிவனான அவன் எப்பொழுதும் விடுதலை பெற்றவனே. இப்படிப்பட்ட ஒரு பிராணவாயுக்களை சமமாக்கி புலன்கள், மனம், புத்தி இவற்றை அடக்கி ஆசை, பயம், கோபம் இதை எல்லாவற்றையுமே யார் கடந்து விட்டார்களோ அவன் எப்பொழுதும் முனிவன் தான் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். என் பக்தன் என்னை எல்லா யாகங்களையும் தவங்களையும் ஏற்பவன் என்றும் அகில லோக நாயர்களுக்கும் மேலான ஈஸ்வரன் என்றும் அகில சராசர பிராணிகளுக்கும் உற்ற நண்பன், அதாவது தன்னலம் கருதாத அன்பும் அருளும் உடையவன் என்றும் தத்துவ ரீதியாக அறிந்து மேலான அமைதியை அடைகிறான் என்று 29வது ஸ்லோகத்தில் கூறி இந்த 5வது அத்தியாயத்தை மிகவும் அழகாக நிறைவு செய்கிறார் பகவான் கிருஷ்ணர். அதற்கு பிறகு 6வது அத்தியாயம் ஆத்ம சம்யம யோகம். இதில் என்ன பகவான் கூறியிருக்கிறார் என்பதை அடியேன் அடுத்த பதிவில் கூறுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பாக்கியத்தை அருளிய இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.